பங்குச்சந்தையில் முதலீட்டு யோகம் என்ற அடிப்படையில் நாம் தொடர்ந்து காணவிருப்பது, நான் எந்த தொழிலை செய்யலான்னு சில கேள்விகளும் உண்டு. இந்த பங்குச்சந்தையில் நான் இந்த செய்யலாமா சார், செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. அதுக்கான தீர்வாக ஒரு 10 ரூல்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி ரூலை மைண்டில் வச்சுக்கோங்க. முதல்ல, ஒரு லக்னம் நின்ற இடத்துலேருந்து, லக்னத்தோட ராசின்னு வச்சுக்கோமா, அந்த ராசியில் நின்ற இடத்துலேருந்து என்ன வேலை செய்யலான்னு இந்த மண்டைக்குள்ளார ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை செய்யும்போது அவருக்கு திருப்தியாக இருக்கும். மற்ற எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு ஒட்டு வரலைங்க, லாபமே வரலைனாலும் பரவாயில்ல, இந்த தொழிலை செய்வேன்னு செய்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை செய்வது, அந்த 10ம் 1 கலந்து 1-10க்கான சிறப்பு தான். அதை 2 சேர்ந்து செய்யும்போது அவர் ரொம்ப திருப்தியாக தொழிலை செஞ்சுட்டுருப்பார். சிலவர்கள் அந்த லக்னம் நின்ற இடத்திலிருந்து செய்வார். வெறும் லக்னம் மட்டும் 1-10 காம்பினேஷன் இல்லாமல் வெறும் லக்னம் நின்ற இடத்துலேருந்து மட்டும் தொழில் செஞ்சிட்ருப்பாங்க. அந்த தொழில் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் திருப்தியாக அமையறதில்லை. இதையே கொஞ்சம் 10 மட்டும் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அது கடமை செய்கின்ற மாதிரி தான், கடமையாக செஞ்சிட்ருப்பாங்க, அவ்வளோதான். அதனுடைய பெருசாக ஒன்றும் ப்ளஸ் இல்லை. இதே இந்த 10 நவாம்சத்தில் போய் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து இப்படி தான் பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும், அவர் திருப்தி இருக்காது. 10னுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் வேலை செய்கிறான்னு பாவாதிபதினு சொல்லுவோம். அந்த பாவத்தின் நிற்கிற அதிபதி பார்த்தோம், அதுவும் அவங்களுக்கு பெருசாக தொழிலில் ப்ளஸ் அண்ட் மைனஸோடு ஓடிடும். 10ல் நின்று கிரகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலும் இவங்களுக்கு பெருசாக தீர்வு இருக்காது. தசையின் அடிப்படையில் பார்த்தா நிரந்தரமாக இருக்காது, ஏதோ இருக்கும், பெருநிலம் இல்லாமல் அப்படியே ஓடிடும். ஸோ அப்படி ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு திருப்தி இல்லாத இருக்கும். ஆனால் 1-10 என்ற தொழில் 2த்தையும் சேர்ந்து இருக்கும் போது அவர்கள் ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க. அது பிரகாரம் நாம் இந்த திருப்தி என்ன லாங் டேர்ம் சொல்லுவோம். அப்படின்னா 40 வருஷமாக ஒரே வேலை பார்க்குறேன், 30 வருஷமாக ஒரே வேலை பார்க்குறேன்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி காலகட்டங்களில் அப்படி இருக்காங்களான்னா நிறைய பேர் அப்படி இல்லைன்னு பார்க்குறோம். இது 1வது ரீசன் என்னென்னா, இந்த லக்னம் தொழில் தொடர்பு, ஜீவனத்துக்கும் தொழிலுக்கும் அந்த லக்னத்துக்கும் தொடர்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு திருப்தி இல்லைன்னு மட்டும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ், மற்ற எல்லா டிஸ்டன்ஸும் மெயின்டைன் ஆகிறதுனால இவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது, ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறது தெரியுது. அதனால் இந்த ஜாதகத்தில் எல்லாரும் நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்து 1ஆம் 10ஆம் அதிபதியின் தொடர்பு இருக்கிறதா, 1க்கும் 10க்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்தியான வேலை செஞ்சிட்ருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடச்சிரும். இந்த இடத்துல நம்ம சந்திரன் 1ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 10ல் வந்து ஏதோ ஒரு சூரியனோ இல்லை மற்ற கிரகங்களோ அமர்ந்திருக்கிறது. அதில் குரு அமர்ந்திருக்கிறார், இல்லை சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். எப்படி இல்லாமல் சொன்னால் குருவோட இடத்துல உட்காந்துருக்கிறார். இப்படி தொடர்பு இல்லை. அந்த இடத்துல சப்போஸ் மகர ராசின்னு வச்சுப்போம், மகர ராசியில் சந்திரன் உத்திராடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே 10ல் வந்து சனி உச்சத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1-10 தொடர்பு வந்துடுச்சு. இப்போது இவர் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் யோசிக்கலாமான்னா, பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு யோசிப்பதற்கான ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஏன்னா 1, 4, 7, 10ங்கிறது கேந்திர ஸ்தானத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறது தான் பேஸு. சந்திரன் 1ல் அமர்ந்திருக்கும்போது இவருக்கு மனோகாரகன் சூரியனாக அமர்ந்து விடும்போது ஒரு தீர்மானமான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு மைண்டில் வந்துடும். அது சுக்கிரனுடைய இடமாகிறதுனால அப்படி பண்ணி கொஞ்சம் மணி ஆஃப் அதர்ஸ், சுக்கிரனுடைய தன்மை என்ன, அடுத்தவரின் பணத்தை நமக்கு கையாளுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என்பது தெரிகிறது. இப்படி அதனுடைய திறனாய்வுகளை நாம் தொடர்ந்து காணொலியில் காண்போம். அதுவரை வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.